என்ன ஆம்பளையே இல்லாத இந்த ஊர்ல போட்டியை வச்சுட்டு மேனு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்னம்மா சொல்ற? தாழம்பட்டியில ஒரு மாசம் தங்க போறியா? அங்க மட்டும் நான் ஆடு புழுக்க போடாம பொண்ணா போடுது அப்படின்னு அதிசயத்தை கண்ட. எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எனக்கு பிடிக்காத அங்க ஒருத்தர் இருக்கிறானே, அதான் யோசிக்கிறேன். நீங்க யோசிப்பீங்க, ஏன் பயப்படுவீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. எவன் சொன்ன? நான் சொல்லிட்டேன், எங்க அங்கிள் பயப்பட மாட்டாரு, அவரே கூட அனுப்பிச்சு பாருன்ட்ட. கரெக்ட். நீ தங்கறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ அங்கிள். இருக்கட்டும். எதுக்கும் நீ எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுன்னு யாருக்கிட்டே சொல்லிடாத. சொல்லுவேன் நானா? நான் அங்க போகும்போது என் பேரு ஊரு எல்லாத்தையும் மாத்திடுவேன். நான் அங்க எப்படி போவேன்னு தெரியுமா? இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனை குரல் கொடுத்து கூப்பிட்டவன் 6 பானம் சாராயத்தை ஊறுகாயை தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சு வந்தானா? எவனா இருந்தாலும் 8 அடி தள்ளியேன்னு பேர். நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கும் போது எப்படி ஐயா என் வீட்டு கதவை தட்டலாம்? இப்படி தாயா தட்டின.
ஏய் சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, மப்பு ஏறி போச்சு, அதனால தப்பு நடந்து போச்சு. நல்லா கேட்டுக்க, நான் கதவை மட்டும் தான் தட்டினேன். அங்கதான் சந்தேகம். எங்க? அங்கதான். அங்கதான் வரக்கூடாது. உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு கதவை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி மாத்து, முடிஞ்சா ஊரையே மாத்திட்டு ஓடி போயிரு. அங்கதான் நான் குழம்புறேன். டேய், நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி இருக்கோம். உன் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி சின்ன வயசு, உன் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அவளை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா? பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் எல்லாம் ஒரு மனுஷனாடா? யோ பாம்புராணி மாதிரி இருந்துகிட்டு அப்புறம் சந்தேகப்படுறிய? போடா சாம்பிராணி. போலாம். வரும்போது கடிச்சிட்டு வந்து ரெண்டு, போகும்போது கொஞ்சிட்டு போகுது பாத்தியா? நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், பிள்ளைகள் இல்லை, முயற்சிகள் செய்வோம், வெற்றிகள் பெறுவோம். நானு ரொம்ப மோசம். அவங்ககிட்ட பேசுறேன். ஏய், மானே, மாமா. மானே, நான் இல்லவே இல்ல. ஓ முத்தாயி, வா வா வா. தெரியல, திருச்சிப்பட்டி. முத்தாயியா? அடேயப்பா, அடையாளமே தெரியலையே. அடையாளம் தெரியல, அப்படியே திருப்பி அனுப்பிடாதே. என்னம்மா வளர்ந்துட்டா? மாமா எப்படி இருக்கீங்க? இப்படிதான் தூரம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையே. இப்ப குடிக்கிறது இல்ல, ராத்திரி தான் குடிப்பேன். ஃபுல் நைட் ஃபுல் டைட். ஏய், ஆச்சு உள்ள போடு. மாமா. இந்த பாத்து கொடுத்துருப்பாமா, விட்டா ஒண்டியா உட்காந்து உரிச்சு தின்றுவா. அப்பா அக்கா, அக்கா, யாரு புதுசா இருக்கு? அக்கா இல்லையா? தோட்டத்துக்கு போயிருக்காங்க. நான் விருந்தாளியா வந்திருக்கேன். சாமி படத்துக்கு போறதுக்கு அக்கா பூ வேண்ட சொன்னாங்க. இந்தாங்க. மாமா வராங்க, போத்துக்கு. ஏல முத்துசாமி, அப்ப இன்னைக்கு எல்லா வேலையும் உரத்தை போட்டுரு. சரிங்க முதலாளி. ஏங்கண்ணம்மா, இந்த இருக்கிற ஆத்துல குளிச்சு வரைக்கும் போட்டாரம்மா. குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரோம் மாமா. சரி சரி, ரொம்ப நேரமா ஒண்ணு அம்மா தேடிச்சு. போய் என்ன போ. வெட்டி பேச்சு பேசுறதுன்னு வெறும் குடத்த வந்துடுறது. ஏண்டி கண்ணம்மா, அதே உங்க மாமனை பார்க்க மட்டும் அறக்க பறக்க போத்திக்கிறோம். ஒழுக்கமான ஆம்பளைய பார்த்தா மனசுல தானா மரியாதை வந்துரும். அந்த வகையில பார்த்தா என் மாமா விஸ்வாமித்திரர் மாதிரி. விஸ்வாமித்திரரா? சாவத்தை கலைச்சிட வேண்டியதுதான். அக்கா, ஆட்டுக்குட்டி வெளியில ஓடுதுக்கா, போய் பிடிச்சுக்கா. சரிக்கா. உனக்கு பால் சொம்பு கீழே இருக்க பாத்து வர்றதுல? ஆட்டோ துரத்திட்டு வந்தனா தெரியாம கொட்டிடுச்சு. என்ன தெரியாம கொட்டேன்? கொட்டின பாருங்க கொப்பனை கொடுப்பா. ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு, விட்டா பரம்பரையா இப்ப பண்றீங்க. செய்யறத செஞ்சுட்டு எதுக்கா பேசுற? ஐயோ, நான் அடிக்கிறேன், கையத்தான் வாங்கினேன். என்ன இங்க சத்தம்? அது வந்துமா, இந்த பொண்ணு யாரு? என் பேரு முத்தாயி, திருச்சிப்பட்டி கண்ணாத்தா மக. எழுத்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். ஆமா, நீ எப்படி இங்க? ஆட்டுக்குட்டி ஓடி வந்துருச்சா, அதை துரத்திட்டு வந்தேன், பால் கொட்டிடுச்சு. அதுக்கு இல்லம்மா, அதான் எந்த பக்கம் ஓடிச்சுன்னு சொல்லுமா, புடிச்சறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எந்த பக்கம் ஓடிச்சுங்க? அந்த பக்கம். வெகுளி பண்ணா இருக்கே, வா வீட்டுக்கு போலாம்.